மாட்டிட்டு வந்ததுனால இந்த கன்னிகாமடை இருப்பது தெரியாத போயிடுச்சுமா. கண்ணு முன்னாடி வச்சுக்கிறியா நீ புடவையில வச்சுக்கிட்டு இருக்கிறியா? இவ்வளவு பெரிய கன்னிகாமடை இருக்குது உனக்கு கண்ணு தெரியல? தெரியாத நடந்து போச்சுன்னு சொல்றேன். என்னமோ ஒரு பொம்பளை இப்படி பேசுறேன். உனக்கு என்னையா தெரியும்? கண்ணு கேட்ட கணவன் வர வேண்டும் என்று சொல்லி நான் அனுதினமும் நான் கன்னிகா மடம் கட்டி கௌரி விரதம் இருந்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு பக்கத்து செவுத்தியே அடிச்சு முடியாது. கட்டுறதுக்கு எப்ப நான் கட்டி முடிக்கிறது? சரிம்மா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் இல்லையா? உனக்கு வந்து இடிச்சு இல்ல இந்த கட்டடத்தை கட்டி கொடு. இங்க கல்யாணம் அவள என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா? ஏம்மா தவறு நடந்து போச்சு. என்ன வழிக்கு போறா? கல்யாணம் பண்றது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. அப்படி கூச்சா இருக்கிறத மாணிக்கன் சொல்றாரு. மாணிக்கன் சொன்னாலும் சரி இல்ல யாரு சொன்னாலும் சரி, கட்டனா கன்னிகா மடத்தை கட்டி கூட இல்லன்னா கல்யாணம் பண்ணீங்க. ஏம்மா என்ன பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா என்ன, பிடிக்கலன்னா என்ன? நானும் கல்யாணத்துக்கு தான் ஏங்கிட்டு இருக்கிறேன். இன்னும் பார்த்தாலும் ரொம்ப அழகா தான் இருக்கிறீங்க. சரி, அவளும் அதுக்குத்தான் ஏங்கிட்டு இருக்கிறான். வந்த இடத்துல உங்ககிட்ட தெரியாத மாட்டிக்கிட்டேன். சரி சரி, கன்னியா படத்தை கட்டி கொடுத்தா கூட இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்றேன். ஆமா, நீ பாக்குறது கொஞ்சம் எடுப்பா தான் இருக்கிற. நல்லா இருக்கிறேன்னா சரி. அதனால இல்லைனாலும் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். என்ன சொல்றேன்? ஆமா, பொண்டாட்டியோட சேர்த்தி ஆட்டுங்க. கல்யாணம் முடிஞ்சது. கட்டைய கட்டளை கட்டழகி என் கூட பிறந்த அண்ணனையே மறந்துட்டேனே சாமி. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரு தான் கூப்பிடுறாரு. எங்க என்னங்க ஆச்சு? சொல்லக்கூடாதா? நீ கேட்க வேண்டியதானே. முன்னாடி இப்படி அழகான ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அண்ணனா? என்னங்க பண்றது? அவரு எங்க அப்பா மாதிரி, நான் வந்து எங்க அம்மா மாதிரி. ரெண்டு பேரும் ஒரே தாய் மக்களா? ஆமா. எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னது? அவனை பாக்குறதுக்கு ஒன்ன பாக்குறதுக்கு ஒரு மாற்றமா தெரியுது. அதுதாங்க எங்க அண்ணன் எங்க அப்பா. எங்க அண்ணன் வந்து கைகள்லாம் நடப்படுது, ஆடுது. குழக்க போட போற. எங்க அண்ணன் ஒரு முட்டாள் குணம் படைத்தவருங்க. வந்தானே யா என்னன்னு கேட்க மாட்டான், பட்டு பட்டுன்னு அடிச்சு போடுவான். ஐயோ, அறிவு இல்லாதவனா? ஆமா. அப்புறம் நீ எப்படி? நீ நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஒரு பொம்பளை பார்த்து நினைச்சா ஒரு யானையவே சீலைக்குள்ள மறைச்சிடலாம். தெரியலையே, ஓடுறதுக்கு வழி இல்லையே. நான் திருட வந்தேன்னு சொல்லி கையை ரெண்டையும் கட்டி போட்டுறேன். நீ திருட்டு போய மாதிரி இருந்துக்கணும். நம்மளுக்கு வந்து ஒன்னும் புதுசு இல்லையே. ஐயோ, என்ன பண்ணி எது பண்ணி எப்படி ஒண்ணு சமாளி. நீங்க இல்லாத வேலையில கன்னியா மடத்துக்குள்ள பூந்து திருட பார்த்தானா இவன் திருட்டு ராஸ்கல். மடத்துல நுழைஞ்சு திருட பார்த்துட்டானா? ஆமா. எப்படி புள்ள பிறக்கணும்? வந்ததே குற்றம். ஆமா. அப்படி இருக்கும் போது என்னுடைய தங்கி இருக்கக்கூடிய அதாவது கன்னியா மடத்துல நுழைஞ்சு திருடிட்டு போலாம். ஏமாத்திருக்கிறேன் அவரு. எங்க அண்ணனை சர்வ சாதாரணமா நினைச்சு விடாதீங்க. எங்க காலு என்ன காலு? எங்க அண்ணனை சர்வ சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பார்க்கதான் அப்படி இருக்கிறாரு, ஆனா எடுத்து போட்டாருன்னா வாக்குலயே தெரியுது. ஆமா. நானு எங்க அண்ணன் கையில இருக்குது பாத்தியா அந்த மந்திரவாளு,
அந்த மந்திரவாள் எங்க அண்ணன் கையில இருக்கிற வரைக்கும் அவர் யாருமே எதுவும் செய்ய முடியாது. சொல்றேன். ஆமாங்க. நான் எப்படியாவது தந்திரமா பேசி எங்க அண்ணன் கிட்ட இருக்கிற மந்திரவாளை நான் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துறேன். எப்படியாவது எங்க அண்ணனை கொண்டு போடுங்க, நாம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நானும் எத்தனையோ பெண்களை பார்த்தேன். ஒன்னாட்ட ஊருக்கு மாண்டா நீ ஒருத்தியே போதும். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, சீக்கிரம் வாங்கிட்டு வாம்மா. நீங்க இங்கே இருங்க. போயிருந்தா என்னம்மா அவங்க ரகசியம் பத்தி அவரை விட்டு வளகு. அண்ணா, உங்களுக்கு இருக்கிற வீரத்துக்கு கேவலம் இவங்கிட்ட போயா நீங்க சண்டை பண்றது? இவனை நானே என்ன தேடித்தானே வந்தான். ஆமா, நான் இருக்கக்கூடிய கண்ணையா படித்துக்குள்ள தானே வந்தான். அவனை நானே கொண்டுறேன்னா. அம்மா என்ன இருந்தாலும் நீ ஒரு பெண்மணி. ஆமா, அவனோடு எதிர்த்து சண்டை செய்யக்கூடாது. நான் அவனை காலை பிடிச்சி கரகரன்னு சுத்தி சுழட்டி எடுத்து விடுறேன். அண்ணா, ஏமா நான் உங்களுக்கு தங்கையாக பிறந்திருக்கிறேன். அதனால அலும்பாசூரன் தங்கச்சி நானு. உனக்கு நான் தங்கையாக பிறந்துட்டு என்ன இடத்துல மட்டும் வீரம் இல்லாத போயிருமா? நீங்க எனக்குள்ள வீரம் உனக்கு மட்டும் இல்லாமல் போகுமா? ஆமா மன்னா. அதனால அவனை போட்டு தள்ளுறேங்க. இந்த மந்திரவாள் மட்டும் என்கிட்ட கொடுங்க, அவனை நானே கொன்னுறேன். அம்மா, இவன் பொழுதுக்குள்ள கொண்டு விட்டுவான். ஆனா இங்கே இருங்க, நான் எங்கேயும் போயிடாதீங்க. எங்க போயிருவேன்? வீட்டிலே இருங்க. எப்படி சண்டை பண்றேன்னு பாக்குறேன் போது. எங்க அண்ணன் வைத்திருக்கக்கூடிய மந்திரவாளு. சில டைம்ல உங்க அண்ணன் கிட்ட தம்மு கட்டி பேச ரொம்ப கஷ்டப்படியாட்டு இருக்குது. ஆமா, என்ன பண்றது? முட்டாள் குணம். நான் இல்ல, எங்க அண்ணன். எத்தனையோ பொம்பளைகளை பார்த்திருக்கிறேன். பொம்பளைகளை பார்த்ததில்லை. எப்படியாவது கூட பிறந்த அண்ணன் செத்தா பரவாயில்லையா? அண்ணா, என்ன ரெண்டு பேரும் கூடிட்டு குச்சி குச்சி சண்டை பண்ணி போடு. கவலைப்படாதீங்க. கண்ணு கேட்ட கணவன் நீ கிடைச்சிட்டீங்க. இனிமேல எங்க அண்ணன் இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? தங்கச்சி அவங்கிட்டயே கூடி பேசிட்டு இருக்கிறான். என்ன உனக்கு நியாயம்? கை நீட்டி போக சொல்லிட்டு இருக்கிறேன்னா அடிச்சு வரட்டு போகட்டும். அடிச்சுட்டு இருக்கிறேன்னா போங்க. இறந்துட்டாரா? உசிரே போயிடுச்சு. அண்ணா, அண்ணா கேக்குதா? அண்ணா, செத்து போன அண்ணனுக்கு எப்படி கேட்கும்? எங்க அண்ணன் புதாங்க போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. அதான் அண்ணா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணா, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்களை மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. எனக்கு இந்த ஆளு ரொம்ப பிடிச்சிக்குதுண்ணா. ஐயோ, என்ன பிடிச்சிருக்குதுன்னா வலிக்குது. ஓ, இங்க வலிக்குது. ஆமா, இருக்கத்தான் செய்யும். சைஸா பண்ணுங்க. ஆமா, எங்க அண்ணன் செத்துட்டாரு. நாம ஒண்ணு பெற வேண்டும் என்றால் இன்னொன்னு இழக்க வேண்டியது இருக்கும். அப்படிங்களா? அது நம்ம கதையில சரியாதான் இருக்குது. இனிமே காலதாமதம் இருக்க கூடாது. என்ன பண்ணலாங்க? காமனும் ரதியும் போல, இந்திரனும் இந்திராணி போல, இந்திராணி போல நாம ரெண்டு பேரும் இந்த கோதோல கொகையில நாம இந்த பொழுதே விடிய கூடாது. பொழுது விடியாம இருந்தா எப்படி? அதுக்கு சூரியன் வராத இருந்துக்கணும். அடிச்சு
பலியாகணும்னு சொல்லி நான் நிக்கிறேன். ஏதோ கோபத்துல சாகலான்னு வந்துட்டேன். அண்ணா எனக்கு குதிக்கிறதுக்கு மனசுல என்ன செய்யட்டும்? நான் சொல்லி வந்தேன், அந்த ஆண் போகம் பெண் போகம் இரண்டும் இந்த கொதிக்குள்ளதான் இருக்கு. உனக்கு சாக மனசு வராது, யாருக்குமே கடைசியா உயிராசன் ஒண்ணு வந்துடும். அதனால நானா புடிச்சு தள்ளி விட்டுறேன். வாழவும் இஷ்டம் இல்ல, சாகவும் மனசு இல்ல. அதனால நீங்களே என்ன கொகைக்கு உள்ள பிடிச்சு தள்ளிருங்க. நான் வலுவந்தமா செத்துறேன். சரி, வா 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 வா, உன்னை பிடிச்சி தள்ளி விடுறோமா? எங்க அண்ணன் இங்க போதல்ல இருக்குன்னு சொன்னா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இப்படி அசிங்கமா படுத்து. ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இல்ல உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டேன். ஒரு ஆணும் பெண்ணு சேர்த்து வைக்கும் போது அதை கண்ணால பாக்குறதே தவறு. நீ வந்து இப்படி ஏறிக்கிட்டு மேல விழுவியாண்டி ஏண்டி தேவடியா? உனக்கு ஏதாவது இருக்குதா? ஏம்மா, நான் தெரிஞ்சா இந்த கொகையில வந்து விழுவனா? இங்க ஏதோ ஆண் போதமோ பெண் போதமோ இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு இரையாகலான்னு தான் நான் தற்கொலை செய்யத்தான் வந்தேனே தவிர உங்களுடைய இன்ப சுகத்தை நான் தடுக்கணும்னு வரல. பூதமா? எங்களை பார்த்தா உனக்கு பூத மாதிரி தெரியுதா? நான் தெரியாம வந்துட்டேன். யோ, நீ பேசாத, கம்முனு என்ன மன்னிச்சிருக்க. நான் போய் உனக்கு என்னையா வேணும்? என்ன எங்க வீட்டுக்காரர் குரல் மாதிரியே கேட்டுட்டு. சரி, சாகும் தருவேல அவரு தான் கொண்டு வந்து விட்டார். அவரு குரல் கேட்டு நீ சாவறதுக்கு தானே வந்த? இங்க கொகையில என்ன விதா இருக்குதுன்னு சாவறதுக்கு வந்த? சரிம்மா. ஏய், நீ கம்மனீரியான்னு சொன்ன நானு. சரிம்மா, நான் போயிடுறேன், விட்டுருங்க. ஏய், இந்த போனா மட்டும் நான் விட்டுருவனா? என்ன எங்க வீட்டுக்காரர் இங்க நிக்குது? எங்க பாதா சொல்ல வந்த நீ உணல. அதுக்குதான் கூப்பிட்டியா? ஆமா. ஏங்க அவளுக்கு ஒண்ணு தெரியுதா? கேங்களா? தெரியுது இல்ல, அவதான் என் பொண்டாட்டி. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? எங்க சொல்றது விட்ட? நான் மோசம் போயிட்டேனே. நான் ஆகாதவன்னு சொல்லிதான் நீ ஆரம்பத்துல கொண்டு வந்து விடுறேன்னு நான் நினைச்சது. போய் இந்த சாக்கடையில உழுவுறதுக்காக இந்த கல்வி விட்டுட்டு வந்தேன். ஏண்டி தேவடியா, யாரு என்ன பார்த்தாடி சாக்கடைங்கிற? என்ன பார்த்தாடி சாக்கடைங்கிற? என்ன பார்த்தாடி சாக்கடைங்கிற? இப்பேற்பட்ட வாயாடி எனக்கு பிடிச்சிருக்குது. அன்னைக்கே சொல்லிட்டா நீ ஏதோ கெட்டு ஒளிட்டுன்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு தெரியும். என்னடி என்ன பார்த்தா வாயாடி மாதிரி இருக்குதா? என்னதே போடி முதல்ல. நீ போடி முன்ன. ஏண்டி என் புருஷனை நீ எதுக்கு போயாங்கறல? ஓ புருஷனா? என் புருஷன்டி. ஓ புருஷன் எங்க இருந்து வந்த? என் புருஷன் இப்பதாண்டி மாட்டனாரு. இப்பதாண்டி போட்டாரு. என்ன 10 பேர் சபையடியே தொட்டி தாலி கட்டின தாலி என் கழுத்துல தொங்குது. எனக்கு தாலி கட்டின புருஷன் அவரு. உனக்கு எங்க தாலி கட்டினாரு? நான் தாலி கட்டாத பொண்டாட்டிடி. தாலி கட்டாத பொண்டாட்டினா அது பேர் என்ன? செம்பகம். நான் சொல்றேன். உன்னை கேட்டாங்களா? செம்பகம். பாய மூடியா நீங்க? ஆம்பளை மோரையும் பாரு. என் புருஷனை விட்டு போக முடியுமா முடியாதா? ஏய், இது யாரோட இடம்? யாரோட இடமா இருந்தா இது என்னோட இடம். தேங்காய்க்கு கோயில் பூசாரி வத்த பூரி. ஐயோ மாமா, நல்ல நேரத்துல வந்தேன். ஆரியாவா? ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்கீங்க. எங்க மாமி
மாமா தக்க நேரத்துல வந்த மாமா ஒரே சட்டம் மாமா பாத்துக்கலாம் வேலை பண்றேன்னா நாடகத்தை வந்து வேலை பண்றேன் மாமா என்ன மாமா ஆச்சு அண்ணா நியாயத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா வாடா இருமா என்ன கொண்டு வந்து இந்த நியாயத்தை நான் கேட்காம வேற யாருமா கேட்பாங்க சொல்லு மாமா என் தந்தையாகிய திரௌபதியை பாராவனத்துல கொண்டு வந்துட்டு இருக்க நீ ஒருவன் விடுதலைக்க 5 பேத்துக்கும் கழுத்த நீட்டினால அது ஒரு தவறா இல்ல 12 வருஷம் உங்களோட வனத்துல தெரிஞ்சால கல்லு புல்லு காணகத்தில்லாம் அந்த தவறுக்காக கொண்டு வந்து வனத்துல வெட்டியா ஐங்காத வாசம் அடிமை தொழில் செஞ்சால அதுக்காக கொண்டு வந்து வெட்டியா என் தங்கை என்னடா உங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை குறை கண்டீங்க எதுக்காக வனத்துல கொண்டு வந்து விட்ட ஆமா எனக்கு எதுவும் தெரியாதுமா உனக்கு ஒண்ணும் தெரியாதா ஒண்ணும் தெரியாதா எங்க அண்ணன் இனிமே இவளை இங்க வைக்க கூடாது இவன் வந்த வேண்டிதான் பாண்டவர்கள் துப்பப்பட நேரிட்டது இனிமே இவன் அஸ்திராபுரத்தில் ஒருபொழுது இருக்க கூடாது இதுல விட்டு வா கொண்டு போய் ஆரடித்துல விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாரு சரி அண்ணன் பேச்ச தட்டடிக்க முடியல அதனால கொண்டு வந்து ஆரடித்துல விட்டு ராஜா சொன்னதுக்காக வாய்ச்சத்தை பூச்சி பாவம் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் கூட்டுக்காரு அப்ப நான் கெட்டவனா மாமா நீதான் பொம்பளை பறிக்க புடிச்சு திரியல இப்படி செய்யறதையும் செஞ்சுட்டு அந்த நல்ல மனுஷன் மேலேயே பாடுபலி எல்லாம் போடுறேன் நான் சொல்றது உண்மையா இல்ல எங்க அண்ணன் சொல்றது ஒரே பேச்சு வந்ததும் வந்தோம் நான் என்ன நின்னுட்டு நான் எது நடக்கல இல்ல சுப்பதால ஆரம்பிச்சோம் அவ்வளவுதானா அதனால வாழ்க்கை போயிடுச்சா போடு போதல நீ போடி என்னடி வாழ்ற வீட்டுல என்னமா பிரச்சனையாட்டுக்குதுமா இருமா காட்டுல விட்டது கூட பரவாயில்ல போய் இந்த எலும்பு இல்லாத இந்த நாய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா அப்படி சொல்லாத உன் பல்ல பேத்து கையில கொடுத்துருவாமா என்ன சொல்ற அண்ணா இந்த ஆள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அரண்மனைக்கு போலாம் மாமா புறப்படு இது மட்டும் நீ தர்மராஜா சரின்னு ஒத்துக்கல அண்ணா வரலாறு வந்தாலும் மட்டும்தான் வரணும் இருந்தாலும் மட்டும்தான் வரணும் அதை எழுதிட்டு வந்தானே எனக்கு கோவம் வந்துடுவாமா என்ன சின்ன அழுவாச்சி யாரு இல்ல மாமா இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லு மாமா பண்ணு மாமா நீ அங்க போயிடுற இங்க நான் இருக்கிறேன் அங்க என்ன இங்க தாண்டி இருக்கிறேன் நீங்க அரண்மனைக்கு போறீங்க என்னை கூட்டி போக முடியுமா முடியாதா கண்டுல ஒண்ணு எஸ்ஆர்னோ எங்க மாமன் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு உங்க மாமன் கேட்டாலே கல்யாணம் பண்ணுங்க ஐயோ மாமனை கேட்கலடி நீதான் சொல்லணும் எல்லா கல்யாணமும் மாமனை கேட்டுதான் பண்ணுவேன் ஆமா திடீர்னு எப்படிமா நீ இந்த முடிவுக்கு வந்த பொண்ணா பிறந்தவ இவனை பத்தி உனக்கு தெரியுமா வேற வழி இல்ல வேற வழி இல்லாத கட்டிட்டு வேற வழி இல்லையா என்ன பத்தி எடுத்து சொல்லு நீங்க எனக்கு அண்ணன் முறை வேணும் ஆமாம்மா நினைச்சுக்க இவனுக்கு இதுக்கு முன்ன எத்தனையோ பொண்டாட்டி இருக்காங்க மட்டும் இல்ல மாதிரி 10 பேர் இருக்கிறாங்க ஐயோ நீ வந்து 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு ஐயோ என்னையா நீ இவ்வளவு மோசமானவனா இருக்கிற நல்லவன் தான் நானு ஆனா பாக்குற கண்ணுக்கு தான் அப்படி தெரியவை ஆமா ஆமா நல்ல மனுஷன் தான் சூழ்நிலை மாத்தி கொடுத்து வேற ஒண்ணும் இல்ல ஆமா என்னதான் இருந்தாலும் அவளுக்கு துணையா இருந்தா அண்ணனையும் அர்ஜுனம் மடிச்சிட்டான் படத்துல ஒரு பொண்ணா பிறந்தவ தனிமையில வாழ முடியுமா துணை இல்லாம அண்ணா ஒரு பெண்ணுடைய மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் நல்லா யோசிச்சு ஒரு நாய் தின கட்டி நாயோட போகட்டும் அது நல்லா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் கூட்டிட்டு வாங்க அது சொல்லி அண்ணனை கொண்டுட்டாரு வந்து சொல்லி போலாம் கையை பிடிக்க don't touch. கையை பிடிச்சா கையை வெட்டி விடுவோம் மனுஷங்கள வழி தெரியாது ஏமாத்திர மாட்டீங்க இது வரைக்கும் வந்துட்டு இன்னும் ஏமாத்தது போ ஆமா என் மேல சந்தேகப்பட்டல்ல என் மேல சந்தேகப்பட்டாரியா என்ன மாமா முறைக்கிறீங்க மாமா தங்க திரௌபதி ஆண்டவருக்கு அப்படி அடுக்காத தவறு என்ன தவறு செய்தா ஏன் எதுக்காக வனத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லி அண்ணன் தான் சொன்னான்னு அர்ஜுனன் சொல்றான் ஆனா நான் நம்பல மாமா எனக்கும் ஒண்ணு தெரியாது
உனக்கும் எனக்கும் ஒண்ணும் தெரியாது. சொன்னது உண்மைதான். கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னது சொன்னது நான் தான். இருந்தாலும் இது யாரு மட்டும் விட்டுட்டு வர சொன்னாங்க தெரியுமா? யாரு? உலக சஞ்சாரி நாரதன் வந்தான். நாரதன் வந்தவன் இந்த சூது மகடையானது யுத்தம் நடத்தினது இந்த காலகட்டத்துல தெரிஞ்சது. இதுக்கு எல்லாமே காரணம் உன் மனைவிதான். அதனால இதுக்கு மேல வச்சிருந்த அஸ்தாபுரத்துக்கு அலுமினி ஏத்துறோம். ஆண்டவர்களே ஒருவர் செத்துருவீங்க. காலகட்டத்துல கொண்டு விட்டுட்டு வந்துரு. இல்லைன்னா நீங்களே இல்ல அப்படின்ட்டாங்க. அதனாலதான் மாமா நானு தம்பி கொண்டு விட்டுட்டு வர சொன்னேன். வேற உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது மாமா. நாராயண நாராயண தாத்தா. ஆமா என்ன குழந்தைட்டு இருக்கிறீங்க? இப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிறீங்க. எதுக்காக இப்படி செய்த? எதுக்காக இப்படி செய்தனா? தினந்தோறும் என்னுடைய தாத்தாவுடைய பாதத்தை பணிவது வழக்கம். சங்குது பாரகை போயிருந்தேன். என்னுடைய தாத்தா என்ன சொன்னாரு? நாரதா, தர்மராஜன் இடத்துல போய் ரோபத ஒரு ராத்திரியில் ஒரு ராட்சசியாவும் பகல்ல பாப்பாத்தியாவும் இருக்கிறான்னு பொறுத்துக்கிட்டாரு பாரு. சொல்ல சொல்லி என் தாத்தா தான் சொல்ல சொன்னாரு. நாராயணன் நாராயணன் சொன்னதை நான் சொல்லி பாவி இப்படிப்பட்ட காரியத்தை நடப்பாரு நினைச்சேன். இப்ப தெரியுதா உங்க அம்மையா குடியா? ஏன்னா உன் கூட பிறந்து பொறுப்பு இல்லையா? என்னை கொண்டு போய் காட்டுல விட்டு வர சொல்றதுக்கு நான் என்ன தவறு செஞ்சேன்? பாண்டவர் 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 சதா காலம் பாண்டவரை நினைத்து இந்த தங்கையாக என்ன கொண்டு போய் வரத்தை விட சொன்னது கொஞ்சம் மனசு கல்லாயில் இருந்தா நான் என்னடா பாவம் செஞ்சேன்? இந்த புத்தி உனக்கு வரலாமா மயவா? ஏன்னா அம்மா நாரதகிட்ட இப்படி அசாபுரத்துல சொல்லணும். ஏன் போய சொல்லி அனுப்பணும் தெரியுமா? எதனால? பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரதமாக 18 அக்ரோணி சேனைகள் மடிந்தது. இதுல கோடான கோடி தாய்மார்கள் கணவனை இழந்தவர்களும் தம்பியை இழந்தவர்களும் தந்தையை இழந்தவர்களும் வீதி எங்கு பார்த்தாலும் பெண்கள் எல்லாம் கண்ணீரும் கம்பளமா அழுகுறவளாக இருக்காங்க. இந்த பாவம் எல்லாம் யாரை சாரும்? பாண்டவரை தான் சாரும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் தங்கச்சி அன்னைக்கு வச்ச சபதம் தான். அதனால இந்த பாவம் எல்லாம் பாண்டவரை ஒரு நாளைக்கு சேராம இருக்க வேண்டுமே. ஏன்னா என் தங்கச்சி ஒரு நாளைக்கு வனத்துல அப்படி தனியா நின்று தவிக்கணும். அப்படி அழுதா அவ விடக்கூடிய கண்ணீர்னால இந்த பாவம் எல்லாம் விலகி போகும். பாண்டவருக்கு இந்த எந்த உறவும் இல்லாம இந்த பெண்கள் எல்லாம் அழுவது போல நீயும் ஒரு நாளைக்கு அனாதையா நின்று வனத்துல அழுதா. எந்த உறவும் இல்லாம அழுதா அந்த கண்ணீரால இந்த பாண்டவர் பிடித்த பாகம் போகுமா? போகும். அதனால நீயும் ஒரு நாளைக்கு அழட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நாரதகிட்ட சொன்னேன். அவன் கலவை இன்னைக்கு இங்க ஆரம்பிச்சுட்டான். என்னுடைய கண்ணீரால இப்போ எனக்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட்டதோ அத்தனை துன்பமும் இந்த பெண்களுக்கு ஏற்பட்டு. ஆமா, இதுக்காகவா நான் இத்தனை சபதம் வைத்து நாட்டை ஆள வந்தேன். ஆமா, நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல எல்லா சொந்த பந்தங்களையும் கணவன்மார்களையும் விட்டு இழந்து தனிமையில நீ அழுதன்னா இந்த பெண்கள் எல்லாம் அப்படித்தானே அழுதுருப்பாங்க. காலேஜத்துக்கு கொண்டு போய் இந்த விட்டதும் நான் கதறி அழுததும் இந்த பெண்ணுடைய சாபமெல்லாம் போனது கூட போகட்டும். இதுக்காகத்தான் நீங்க என்ன கொண்டு போய் விட சொன்னீங்க. நாரதர் சொன்னாலும் என் பெரிய கணவன் சொல்லி என் கணவர் கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. இந்த காலத்துல விட்டது கூட நான் பொறுத்துக்கு வந்தா சரி. நாளைக்கு காலகட்டத்துல விட்டவர் நேரா அரண்மனைக்கு வந்து பெரிய கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறது. ஆமா, அதை விட்டுட்டு ஒண்ணுக்கு முட்டை இந்த பாதியை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிருக்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம்? அம்மா, இவங்க அண்ணன் மோசமானவன். அவனையும் இன்னைக்கு அர்ஜுனன் கையில மடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் வனத்துல கொண்டு போய் விட சொன்னேன். அர்ஜுனன் வந்த வேகத்துல கன்னிகா மடத்துல மோதனம். இந்த பெண்ணும் அவளை பிடிச்சு கட்டினா அவங்க அண்ணனை மடிச்சுட்டான். அதனால இன்னமும் வந்தது வந்துட்டா. அந்த பொண்ணுக்கு துணையா இருந்த அவங்க அண்ணனை
அர்ஜுனம் அடிச்சுட்டான் அந்த பொண்ணு நிற்கதியா நிக்கிறான் அவளுக்கு வாழ்க்கை தேவை இல்லையா? நிச்சயமாக அதுக்காகத்தான் என்ன பிடிச்சு அந்த பெண்ணுக்கு போய் கொடுத்தீங்களா? ஆமா, அப்ப உண்மையில அந்த புகையில் இருந்தது இவங்க 2 பேரும் பூதம் கிடையாது. இந்த 2 பூதமும் தான் அவனுக்கு பின்னிக்கிட்டு கிடந்தது. சரிண்ணா, ஏதோ அந்த ஆள் ஆசைப்பட்டுட்டாரு. காட்டி கொடுத்த பெண்ணை கூட்டி கொடுப்பது கண்ணனுடைய வேலைன்னு ஆயிடுச்சு. என்ன கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஏதோ அது கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்துட்டு போட்டு பண்ணி வச்சிருந்த பாவம். தங்களுடைய சம்மதம் பண்ணிட்டு போட்டாயா, என்ன பண்ண? ஆகட்டும். நீங்க எது சரின்னு சொல்றீங்களோ அதுக்கு நாங்க தலைய சட்டிக்க கூடிய நாங்க நான் மறுப்பனே மாமா. என்ன செய்வது மாமன் சொன்னா செப்பகவல்லி கல்யாணம் பண்றதா இருந்தாலும் இந்த அஸ்திராபுரத்துக்கு அரசு எங்க அன்னை அவருக்கு நல்ல ஒரு புத்தாடையா எடுத்து கொடுமாமா. கல்யாணத்துக்கு ஏன்றா பாக்குறவங்க தம்பி கல்யாணத்துக்கு கூடவா இப்படி இருக்கணும் அப்படின்னு என்னை பலவாறு பேசுவார்கள். பாரத போர் நடத்தினாரோ சொந்த பந்தம் அப்படியே இருந்து பழக்கப்பட்டு போச்சு. எல்லாத்தையும் இருந்ததுனால அவர் மனசு வேதனையெல்லாம் நல்லா ஆரோக்கியோட அடபெரு காலகட்டத்துல இப்படியே இருந்து பழக்கப்பட்டு போச்சு. இருக்கட்டும், நீ புது மாப்பிளப்பா, நீ புது ஆடை உடுத்துனா போதும். நாங்க வயசானவங்க. தங்கா அதனால